மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்பால சொல்லிட்டாரு. இன்னைக்கு மூணார் ரைடோட தேர்டு எப்படி பார்த்து ப்ரோ? ஆமா, மூணாவது நாள். ஏன்னா அப்படி குழு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க போலது. காலையில எந்திரிச்சு பின்னாடி 2 டிக்கெட் வந்துட்டு இருக்குது. அவங்க ரொம்ப ஜோடிஸ், அவங்க அப்படிதான் கப்பல்ஸ் அப்படிதான் வருவாங்க. அப்படியே இப்ப என்ன எங்க போயிட்டு இருக்குன்னா முல்லை பெரியார் போட் ஹவுஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் அங்க இருந்து? தேக்கடிக்கு 3 கிலோமீட்டர் அளவு. 3 கிலோமீட்டர் தேக்கடி. அங்க போயிட்டு இங்க இருந்து பஸ் ஏறி அங்க போயிட்டு நாங்க போட் ஹவுஸ் எல்லாம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கேட்டுக்கிட்டு விட்டுருவாங்களாமா. அப்படிதான் ப்ரோ? ரூம் கிட்டே விட்டுருவாங்களாமா. வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்? 7:30 மணிக்கு 7:30 6:20 பஸ் எடுப்பாங்களா. இப்போ பஸ்ஸுக்கு போட்டிங் எல்லாம் சேர்த்து 325 ரூபாய் காசு பர் பர்சனுக்கு. ஆமா, ஓகே. அது நம்ம காலங்காலத்துல போனா அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் போட்டிங் ஸ்டைல. ஏன்னா அந்த தண்ணி குடிக்க வர்றது ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம விடலாம் பாருதா. எத்தனை அனிமல்ஸ் இருக்கு? நாங்க 2 வந்துட்டு இருக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். எப்பயும் அந்த கூட சுத்தணும், புதுசா வித்தியாசமா பார்ப்போம்னு போலாம். ஆமா, சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்றோம். பெரியார் டைகர் ரிசர்வ். இங்க வந்து பஸ் ஏறி நாங்க போக போறோம். ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 75 தானே பஸ்ஸுக்கு? ஆமா, அதான் கேட்டேன். டிக்கெட் வாங்கலாம், வாங்கிட்டு கண்டினியூ பண்றேன். ஒரு ஆள் போதுமா? ஸ்ட்ரெயிட் திங்ஸ்ல ஒரு மேக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பின்னாடி கட்டத்தில் போட்டு போயிருக்கோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் திங்ஸ் படம் பார்த்துருக்கீங்க? தண்ணி சூப்பரா இருக்குப்பா பாக்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல அது? டைகர் இருக்குமா? டைகர் இருக்குமான்னு கேட்டேன். அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கானுங்களா, எடுக்கலாம். ஸ்டேட் அனிமல்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தோட தேசிய விலங்கு என்னென்ன? சாரி, மாநில விலங்கு மொத்தமான ஜென்ரல். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இல்லை, ஏன்பா என்ன கொள்றேன். இதுல நீலகிரிஸ்ல இருக்கிற நம்ம காருக்கு பதில் தாரு. நீலகிரிஸ்ல இருக்கிற ஆடு நம்ம தமிழ்நாட்டோட கொஞ்சம் நிறைய. ஓகே, ஃபைனலா டிக்கெட் எடுத்துட்டு வந்து நின்னுட்டோம். எவ்வளவு ப்ரோ பிரைஸ்? 255. அங்க டிக்கெட் 75. பாய்ஸ் ரெடியா இருக்காங்க. ஆனா கிளு கிளுன்னு நிக்கிறானுங்க. அப்பதான் கை காட்டுறான். நம்ம ஏகே ஏன் தூங்குறாரு? இல்ல. சரி ஓகே, ரெடியா? ஓகே, போலாமா? அப்படியே அந்த தாவிக்குவீங்க. போய் போட் எடுக்கிட்டா? நான் தானே கேப்டன். என்ன பண்ணாலும் செய்யற டிக்கெட்டுகளா இருக்குதுங்களா? அதுங்களா வச்சுக்கிட்டு தாவி குதிக்கிறது எடிட்டிங்ல வேலை.
போட்ல ஏற போகிறோம். கச்சக். நமக்கு எதுக்கு லைவ் செய்யுது? அது ரூல்ஸ். தண்ணி 10 நிமிஷம் உள்ள மேல 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 சீட்ல அந்த டிக்கெட்ல என்ன இருக்கோ அது கூட நமக்கு மேல தான் வரணும். கீழே கீழே போதுனா 11 இருந்து 16 வரை இது 4 பேரு இந்த சைடு லாப் பண்ணிட்டு கீழே ஓகே 316 கீழே இந்த சைடு குண்ணே இதுல பின்னாடி நம்பர் போகும் லைவ் ஜாயின் நாங்கள் போட்டில் ஏற்றோம். அது ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக நாங்களுக்கு டாப்பில் தான் கிடைக்கும்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் கீழே கிடச்சிருக்கு. நான் மேலே இருக்கணும்னு போகணும்னு ஆசைப்பட்டோம். பட் டிக்கெட்ஸ் அப்படி அமையல. ஆனால் ஃப்ரண்ட்டில் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது நல்லா தான் ப்ரோ. ஆமாம், இது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து எல்லையில் பின்னாடி அடிக்கிற மாதிரி இருக்காங்க பாவம். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணல பார்ப்போம். ஸ்டிக் மேலே என்னடா இது வருது புரியுடா ஃப்ரண்ட்ல போட்டா இப்ப தெரியும். நீட்டா ப்ரோ, அங்க நீந்தது பாரு ப்ரோ. ப்ரோ அது நீர் நாய் ப்ரோ, நீர் நாய் ப்ரோ. அது கத்துது பாரு, நீர் நாய். கைண்ட் ஆஃப் சீல் தெரியுமா தாங்க. Excuse me, silence please. Wildlife boat ride hai na? Only 1 hour 15 minutes. Silence please. The turn, boat to turn, both side is showing. Please don't stand. இது வந்து வளையுது. அது வளையுது வரும் ஜாலா. நம்ம மேட்ச் வீட்டுக்கு பாரு. அதான் ப்ரோ, இங்க தான் ப்ரோ இந்த எதிர்ப்பு நிக்க போகுது. திரும்ப அவங்க கூட்டு போறோம் அந்த போறோம் ஆவியலா ரெண்டு பேரும் பிக் பண்றதுக்காக தான் வந்தீங்களாடா. நாங்க என்னமோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்.
கடைசியில் பார்த்தா புஷ்வானம் வாங்கிப்பீங்க தான். Go buy the Indian water buffalo, not bison. வீடியோ பார்த்தா அந்த பிளான் பண்ணேன். இங்க நான் வீடியோல எல்லாமே காட்டினேன் ப்ரோ. இதுல வரீங்க நம்ம டீம் தான் இறங்கிறது. நம்ம டீம்ல இன்னும் 2 பேரை காணோம். யோ என்ன அதான் மண்டே திருப்பிக்கிற. யோ வாயா யோ அங்க என்ன நீ பண்ற? எல்லாம் ஒன்னா வருவீங்கன்னு பார்த்தா இப்பதான் உனக்கு மூக்கு வேலை செய்யுது. நல்லா அடிக்குது, மண்ணை வருது நல்லா. எல்லாம் ஒன்னா வருவீங்கன்னு பார்த்தா நீ அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நீ. நீ வேற ஸ்குவாட் போ. நீ போ, நீ வராத போ. அப்படியே எகிரி பிச்சுவாள்னா ஏகே போடு வங்க. ஏகே திட்டு போறேன். ஃபாஸ்டா வா. கமாண்டா பாண்டாவா? அவன் 4 பால தெரியுது. என்னடா பண்றான் அவன்? வருவானா? ஆமையாண்டு வந்து வாயா. வயிந்த தான் வரதுக்கு. ஃபாஸ்ட் வா வாடா. நானா பசிக்குதே வாயா. பசி குடல் உருவுது. வா வா வா. அப்படியே ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டாயா. யாரா நீ? ஏன் மட்டும் ஏன் தலையே வந்த? அவங்களும் நம்ம கூட கண்டாக்ட் ஆகி இருக்காங்க பின்ன வீடியோல. இப்ப என்ன உண்மையை சொல்ல போறோம்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே ஜாலியா வந்தேன். வேஸ்ட் ஆஃப் டைம். காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கடைசி வரையும் ஒரு குயில் கூட காட்டல. அதாவது நம்மளுக்கு லக்குன்னு ஒண்ணு இருந்தாதான் இதுல நேரம் அமையணும். என்னன்னா அப்படிங்கிறியா? அடி கோவிந்தா. ஆனா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இல்ல அப்படின்னு கிடையாது. எப்படின்னா ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னா பிஃபோர் பிளாக்ல வந்து நம்ம தேனி கம்பத்து மூலியமா மேகமலை போயிட்டு அப்படியே வந்து குமிளி தேக்கடி வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போட்டிங் போகிறப்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நாங்கள் எல்லாம் வந்தோம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனால தான் நம்ம பசங்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க. பை லக் இருந்தால் ஒரு சிலருக்கு யானைகளை பார்க்கவோ மற்ற மிருகங்களை பெரிய பெரிய மிருகங்களை பார்க்கவோ வாய்ப்புகள் கிடைக்கும். எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. என்னோட கோ ரைடர்ஸோட சேனல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.